பண்ணலாமே சார். என்ன கோலம் இது? ஏன் வீரா? இல்ல இப்படி மொத்தமா முகத்தை மறைச்சிட்டு வந்து நிக்கிறியே, அதான். அது இன்னைக்கு ஈவினிங் கனி ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. அதனால நானும் அத்தானும் கனி ஸ்கூலுக்கு போறோம். அதான் முகம் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கணும்ல. இத்தனை வருஷமா நான் தானே அங்க போயிட்டு இருக்கேன். இருக்கட்டும் வீரா, இப்பதான் கனிக்கு அம்மான்னு நான் வந்துட்டேன்ல. இதுக்கப்புறம் நான் தான் போகணும். அது மட்டும் இல்ல, இப்போ உனக்கு நிறைய முக்கியமான வேலை எல்லாம் இருக்கும். ஏதோ சாராயக்காரனை பிடிக்க போறேன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கான வேலையை பாரு வீரா. இனிமே இந்த வீட்டு வேலை, ஸ்கூல் வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ உன் கலெக்டர் வேலையை மட்டும் பாரு, சரியா? ஏ மேடம், என்ன நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்லையே சார். ஓ, வீரா அடிக்கடி உங்களை பத்தி சொல்லுவா. கேள்வி பட்டிருக்கேன், ஆனா பார்த்ததில்ல. ஏன் சார்? இல்ல, நான் எங்கேயோ உங்களை பார்த்த மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். அது நானே பட்டிக்காட்டுல பிறந்து வளர்ந்தவ சார். என்னை யார் பார்த்திருக்க போறாங்க? சரி மேடம், நான் கிளம்புறேன். வரேன் மேடம். அமீர், நானும் ஆபீஸ் தான் கிளம்புறேன். நீங்க ஃபர்ஸ்ட் போங்க, நான் பின்னாடியே வரேன். இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் இருக்கு, கண்டிப்பா வந்து. ஓகே மேடம், வரேன் மேடம். வரேன் ராഘவன் சார். வாங்க. சரி, வேலையை பார்ப்போம். அக்கா, நானும் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? பாத்தா தெரியல, ஒட்டரை அடிச்சிட்டு இருக்கேன். அதான் கேக்குறேன், வீரா ரூம நீ ஒட்டரை அடிச்சிட்டு இருக்க? ஏன் செய்யக்கூடாதா? இன்னைக்கு என் பொண்டாட்டி 3 வாட்டி தும்முனா, அதுக்கெல்லாம் யார் காரணம்? யாரு காரணம்? நீதான். நானா? ஆமா. நான் என்னடா பண்ண? ரூம் எவ்வளவு தூசியா இருக்கு. வீட்ல வேலைக்கு ஆள் இருக்கு, நீ இந்த வீட்ல சும்மாதான் சுத்திக்கிட்டு இருக்க. ஒரு வேலையாவது ஆச்சா? டேய், எனக்கும் தானே தூசினா ஒத்துக்காது. நீ ஒண்ணு பண்ணு, என் ரூம்லயும் இதே மாதிரிதான் ஒட்டடை தூசியா இருக்கு. நீ இதை முடிச்சிட்டு அங்க வந்து ஒட்டடை அடிச்சிரு. முடிஞ்சா வீடு பூரா அடிச்சிரு. நீ இவ்ளோ பொறுப்பா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா தேவையில்லாம காசு கொடுத்து ஆளெல்லாம் வேலைக்கு வச்சிருக்க வேண்டியதில்ல. எவ்வளவு பொறுப்பா இருக்கடா நீ. என்ன முறைப்பு? டேய், நானும் எத்தனையோ பேரை பாத்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி தாசனை நான் பார்த்ததே இல்ல. என் அண்ணனும் கொஞ்சம் கொஞ்சம் உன்ன மாதிரி தான் இருந்தாலும் நீ பெரிய பொண்டாட்டி தாசன்டா. அதுவும் எனக்கு பெருமைதான். உலகத்திலேயே பெரிய பொண்டாட்டி தாசை யாருன்னு போட்டி வச்சா நான் அண்ணன் போஸ்ட்ல ஜெயிப்பேன். எனக்கு 1008 ஒட்டரை இருக்கு. போ போ, வேலையை டிஸ்டர்ப் பண்ணாத. இப்படியே இருடா, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. Get out, I say. குட்டி வள்ளி, என்ன ரவுடி எங்க? தோ உள்ளதா இருக்கான். ரவுடி, ரவுடி, ரவுடி. நல்லா வச்சிருக்கா பேரு ரவுடின்னு. ரவுடி, தோ வந்துட்டேன். ரவுடி, ரவுடி. என்ன? நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்ல. சரி, போயிட்டு வாங்க. இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங். ஆஹா, சூப்பரு. என்னடா முதல்ல புள்ளையோட பேரண்ட்ஸ் மீட்டிங் போற,
கொஞ்சம் தான் சிரிய. ஏன் உருன்னு இருக்க? என்னாச்சுப்பா? சரிங்கப்பா. மலி போயிட்டு வரேன். போயிட்டு வா ஜோரா போயிட்டு வா. சின்னம்மா நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாமா, போயிட்டு வாங்க. சரி வாங்க போலாம். போ, சிரிச்சுக்கிட்டே போ. இதுதானே நீங்க கேட்ட ஃபைலு? ஆமா. அதுதான் எல்லா ஃபைலையும் வாரி சுருட்டிட்டு கிளம்புனீங்கல்ல, இதை மட்டும் ஏன் விட்டு போனீங்க? மறந்துட்டேன். எடுத்துட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். ஆ ஆ. இந்தாங்க லஞ்சு, மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருங்க. சரி. ஆ. அமீர், மேடம். இதுல ராணி கம்ப்ளைண்ட் கொஞ்சம் டீடைல்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். யார் இவன்? நம்ம ஊர் கேஸ் எல்லாம் முடிஞ்சு. என்ன? க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே சொல்லி. ஓகே. இன்னும் அப்போ இதெல்லாம் ஏன் நான் pending கிளம்புறேன் இருக்கு? மேடம். சீக்கிரம் என்னன்னு பார்த்து முடிக்க சொல்லுங்க. மேடம் வரமா சார் அசோக் நகர்ல ஒரு ஏரியா பார்க்க வேண்டியது. சார், நீங்களும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஓகே வெரிஃபை மேடம். பண்ணிருங்க. ஓகே பண்ணிடுறோம். ஆமா, மலருங்க. வெளியே தான் இருப்பா. ஏன்? டு see me, என்ன பார்க்க தான் வரேன். ஃபுல்லா சாப்பிட்டுருங்க. சும்மாவா?